திருச்சிற்றம்பலம். உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் மீனாட்சி சொக்கநாத பெருமானுடைய திருவருட்கருணை முன்னிற்க அடியேனுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிவப்பரம்பொருளாகிய அந்த ஏக இறைவன் ஒரு ஆன்மாவை ஆட்கொள்ளும் பொருட்டு ஞானகுருவாக எழுந்தருளி ஆகமத்தினுடைய ஞானபாதமாகிய பதி பசு பாசம் என்ற முப்பொருள் உண்மைகளை உணர்த்தி ஞானத்தை வழங்குவதற்கு ஏதுவாக யோக நிலையிலே சில பயிற்சிகளை கொடுப்பதற்காக சில கேள்விகளுக்கு அந்த ஞானகுருவானவர் பதில் வழங்குவார். அந்த வகையிலே அகத்தியர் பெருமகனார் அருளி செய்த ஒரு ஞான பாடல், அதை நாம் சிந்திப்பதற்கு அகத்திய பெருமானுடைய குருவருளும் இறைவனுடைய திருவருளும் கூட்டி வைத்திருக்கின்றது. அந்த வகையிலே அகத்தியர் பெருமகனார் ஒரு அற்புதமான ஞான பாடலிலே குறிப்பிடுகிறார். ஞானகுரு என்பவர் எதை உபதேசம் செய்வார் எனில், சொல் பிறந்த இடம் எங்கே, முப்பால் எங்கே, துவார பாலகர் எங்கே, முதற்பால் எங்கே, நல்ல சங்கு நதி எங்கே, வைகுந்தம் எங்கே, நாரணனும் ஆளிலமேல் படுத்ததெங்கே, அல்லல் படும் ஐம்பூதம் ஒடுக்கமெங்கே, ஆரஞ்சு இதழ் இரண்டு முளைத்ததெங்கே, சொல்ல வல்லார் உண்டானால் அவரை நாமும் தொழுது குருவனப் பணிந்து வணங்கலாமே என்பது அகத்தியர் பெருமகனாருடைய அருள்வாக்கு. முப்பால் எங்கே? முப்பால் என்றால் திருவள்ளுவ தேவநாயனார் அறம் பொருள் இன்பம் என்ற முப்பாலை சொல்லுகிறார். ஆகவே அறம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த அறம்தான் இறைவனை தாங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே பொருளாகிய சிவப்பரம்பொருள், அந்த சிவப்பரம்பொருளிடத்திலே இன்பம் இருக்கும். ஆகவே அறம் எங்கிருக்கிறதோ அந்த இடத்திலே பொருளாகிய இறைவன் இருப்பான். இறைவன் எங்கிருக்கிறானோ அந்த இடத்தில் இன்பம் இருக்கும். இதுதான் அறம் பொருள் இன்பம் என்ற முப்பாலாக திருவள்ளுவ தேவநாயனார் வகுத்தது. ஆகவே அந்த முப்பால் எங்கே என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக இந்த இடத்திலே முதற்பால் எங்கே என்று கேட்கிறார். அதாவது இந்த உலகத்திலே ஆண்பால் பெண்பால் அகிரிணைப்பால் என்று 3 பால்கள் இருக்கிறது. ஆண்பால் என்றால் ஏக இறைவனாகி சிவப்பரம்பொருள் ஒன்றை மட்டுமே குறிக்கும். உயிர்களாகிய நாம் அனைவரும் பெண்பால் வர்க்கத்தை சார்ந்தவர்கள். அதற்கு அடுத்தபடியாக அகிரிணைப்பால் என்று சொல்லப்படக்கூடிய பாசம், அதாவது ஆணவம் கண்மம் மாயை என்ற முப்பொருளையும் அகிரிணைப்பாலாக நாம் சுட்டி காட்டுகிறோம். இதில் முதன்மை பெற்றது ஆண்பாலாகி ஏக இறைவன். அந்த ஏக இறைவன் தான் முதல் பாலாக விளங்குகிறான். அந்த முதல் பால் எங்கே என்று கேள்வி கேட்கிறார். ஆகவே முப்பால் என்றால் இந்த இடத்திலே அறம் பொருள் இன்பம். அறம் இருக்கின்ற இடத்திலே பொருளாகிய இறைவன் இருப்பான். பொருள் இருக்கின்ற இறைவன் ஆகிய பொருள் இருக்கின்ற இடத்தில் இன்பம் இருக்கும். அறம் பொருள் இன்பம். இந்த இடத்திலே சொல்லுகின்ற பொழுது ஆண்பால் பெண்பால் அகிரிணைப்பால், இந்த முப்பாலிலே முதற்பால் எங்கே என்று கேட்கிறார். அந்த முதற்பால் தான் ஏக இறைவன். அந்த ஏக இறைவன் இங்கு இருக்கிறார். அடுத்தபடியாக சொல் பிறந்த இடம் எங்கே என்பது அகத்திய பெருமானுடைய அருள்வாக்காக அமைந்திருக்கிறது. அந்த சொல்லை பற்றி நம்முடைய அருளாளர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், பார்த்த இடமெல்லாம் பரவெளியாய் தோன்ற ஓர் வார்த்தை சொல்ல வந்த மனுவே பராபரமே என்பது தாயுமானவருடைய கூற்று. மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் முறையால் தொடங்கினோர்க்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே என்பதும் தாயுமானவருடைய அருள்வாக்கு. மன்ன என்னை ஓர் வார்த்தையுள் படுத்து பற்றினாய் என்பது மணிவாசகர் திருவாசகத்திலே சேத்திலாபத்திலே அருளி செய்திருக்கிறார்கள். மன்ன என்னை ஓர் வார்த்தையுள் படுத்து பற்றினாய். ஞானம் என்பது ஒரு சொல்லின் பொருளாம் என்பது பாரதியாருடைய கூற்றாக அமைந்திருக்கிறது.
வெள்ளை தாமரை என்று சொல்லப்படக்கூடிய சரஸ்வதியுடைய பாடலிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே அந்த சொல் என்ன? ஒரு வார்த்தை சொல்ல சர்க்குரும் வாய்க்கும். இங்கு ஒரு வார்த்தையில் படுத்து பற்றினாய். ஞானம் என்பது ஒரு சொல்லின் பொருளாம். ஆகவே அந்த ஒரு சொல் என்ன? ஆகவே அந்த சொல் பிறந்த இடம் எங்கே என்பது அகத்திய பெருமானுடைய ஒரு கேள்வியாக அமைந்திருக்கிறது. அடுத்தபடியாக துவார பாலகர் எங்கே? நாம் ஆலயத்திற்கு சென்றோம் என்றால் ஆலயத்தில் கர்ப்பகிரகத்தில் வாசம் செய்யக்கூடிய இறைவனை தரிசனம் செய்வதற்கு முன்னால் இந்த துவாரபாலகர்கள் இருவர் இருப்பார்கள். இவர்களுக்கு பேர் சுதர்மன், சுசீலன் என்று பெயர். இவர்கள் இருக்கக்கூடிய அந்த பதவிக்கு பெயர் டிண்டி முண்டி என்பது அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பதத்திற்கு, பதம் என்றால் பதவி என்று பெயர். ஆகவே இவர் டிண்டி, அவர் முண்டி. இதற்கு அடுத்தபடியாக ஒருவர் இருப்பார், அவர் பேர் சண்டி. ஆகவே டிண்டி, முண்டி, சண்டி என்ற மூன்றும் பதவிகள். சண்டி என்ற பதத்திலே இருக்கக்கூடியவர் சண்டேஸ்வர நாயனார், விசார சர்மர். ஆகவே இந்த இரண்டு பேரும் ஒரு பெரிய அசுர வடிவத்திலே துவார பாலகர்களாக அந்த சன்னிதானத்தினுடைய முன்பகுதியிலே இருப்பார்கள். அடுத்தபடியாக நல்ல சங்கு நதி எங்கே? நல்ல சங்கு நதி எங்கே என்ற ஒரு வினாவையும் அகத்திய பெருமகனார் அந்த பாடலிலே வினவுகிறார். அடுத்த வினாவாக அகத்தியர் பெருமகனார் வைப்பது வைகுந்தம் எங்கே என்பது கேட்கிறார். குந்தம் என்றால் கவலை, வைகுந்தம் என்றால் கவலைகள் அற்ற இடம் எங்கே என்பதுதான் இதனுடைய பொருள். வைகுந்தம் எங்கே? அடுத்த வினாவாக அகத்தியர் பெருமகனார் அந்த பாடலிலே குறிப்பிடுவது நாரணனும் ஆளிலைமேல் படுத்ததெங்கே என்ற ஒரு வினாவை கேட்கிறார். இந்த படத்தை நீங்கள் பல வீடுகளிலே பார்த்திருக்கலாம். இது ஒரு ஆளிலை. அந்த ஆளிலையின் மீது கண்ணபிரான் படுத்திருக்கிறார். நாரணனும் ஆளிலை மேல் படுத்ததெங்கே என்பது அவருடைய வினா. அடுத்த கேள்வி, அல்லல்படும் ஐம்பூதம் ஒடுக்கமெங்கே என்பது அகத்தியர் பெருமானுடைய வினாவாக அமைகிறது. அல்லல்படும் ஐம்பூதம் ஒடுக்கமெங்கே? ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த 5 பூதங்களுடைய ஒடுக்கம் எங்கே என்று கேட்கிறார். அடுத்த வினா, 6 இதழ் 2 முளைத்தது எங்கே என்பது அவருடைய வினாவாக அமைந்திருக்கிறது. 6 5 அப்போ 6 அறிவு, 5 கருவிகள். 6 அறிவுகள் என்பது பார்த்தல், கேட்டல், நுகர்தல், தொடு உணர்தல், சுவைத்தல், மனம் என்று சொல்லப்படக்கூடிய கருவியின் வழியாக சிந்திக்கிறோம். ஆகவே இந்த 6 அறிவு எங்கே இருக்கிறது? 5 கருவிகள். கண் பார்த்தல் தொழிலை செய்யும், காது கேட்டல் தொழிலை செய்யும், மூக்கு நுகர்தல் தொழிலை செய்யும், மெய் தொடு உணர்தல் தொழிலை செய்யும், நாக்கு சுவைத்தல் தொழிலை செய்யும். ஆகவே 6 அறிவும் 5 கருவிகளும் முளைத்தது எங்கே என்று ஒரு வினா. அடுத்தபடியாக இதழ் 2 முளைத்ததெங்கே? இதழ் 2 முளைத்ததெங்கே? அதாவது இது வாயை குறிக்கும். ஆகவே தெல்ல தெளிந்தார்க்கு வாய் கோபுரவாசல் என்பது திருமூல தேவநாயனாருடைய அருள்வாக்காக அமைந்திருக்கிறது. அதுதான் இங்கே சொல்லுகிறார். 6 இதழ் 2 முளைத்ததெங்கே? இது அனைத்தும் முகத்திலே இருக்கிறது. ஆகவே எஞ்சான் உடம்பிற்கு தலையே பிரதானம் என்பது சித்தர் பெருமக்களுடைய அருள்வாக்கு. ஆகவே அத்தனை கேள்விகளையும் ஒன்று திரட்டிய ஒரு பாடலாக அமைவது இந்த பாடல். சொல் பிறந்த இடமெங்கே? முப்பால் எங்கே? ஜோர பாலகர் எங்கே? முதற்பால் எங்கே? நல்ல சங்கு நதி எங்கே? வைகுந்தமெங்கே? நாரணனும் ஆளிலமேல் படுத்ததெங்கே? அல்லல்படும் ஐம்பூதம் ஒடுக்கமெங்கே? 6 இதழ் 2 முளைத்ததெங்கே? சொல்ல வல்லார் உண்டானால் அவரை நாமும் தொழுது குருவன பணிந்து
வணங்கலாமே என்பது அகத்தியர் பெருமகனாருடைய அருள்வாக்கு. ஆகவே ஞானகுருவாகிய அந்த ஏக இறைவன் ஞானத்தை வழங்கும் பொருட்டு இத்தனை கேள்விகளுக்கும் அந்த ஆன்மாவிற்கு பதில் வழங்கி, இந்த கேள்விகளின் வழியாக அந்த ஆன்மாவிற்கு யோக மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து, யோகத்தின் வழியாக அந்த ஆன்மாவிற்கு ஞானத்தை வழங்கி வீடு பெற்றை வழங்குவான் என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.